ஹாய் ஆல், வெல்கம் டு ட்ரேட் வித் பீஸ் கோச் சேனல். இன்னைக்கு நடந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ்க்கான டெக்னிக்கல் ரீசன்ஸ் வந்து இதோட வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாகவே நல்லா வந்து ஒரு ஃபால் நடந்திருக்கு. இந்த ஃபால் வந்து நடக்கிறது வந்து நம்ம 25th வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நிஃப்டி 50 வந்து இஃப் பிரேக்ஸ் 1422.80 இன் 1 hour எக்ஸ்பெக்டிவ் ஹோல்ஸ் ஃபால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து 30868.95 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 1 ஹவர்ல ஒரு நல்ல ஃபால் இருக்கும்ட்டு நம்ம ஆல்ரெடி 25th வந்து டேட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜனவரி 25th வந்து நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ நீங்க நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா -271.40 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 1.91% வந்து ஃபால் ஆயிட்டு நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 13,967.50 லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த சார்ட் பார்ப்போம். 1 ஹவர்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 1422.80 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நல்லா ஃபால் நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். 100 to 200 பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு நம்ம 25th வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண உடனே நல்ல ஃபால் வந்து அமைஞ்சது. ஸோ நம்ம 25th வீடியோ வந்து பார்த்துருந்தவங்களுக்கு இந்த ஃபால் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். ஓகே, இந்த ஃபால் வந்து இப்படிதான் நம்ம வந்து ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ இது எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து 1 ஹவர்ல ஒரு மேஜர் சப்போர்ட். அதுக்கப்புறம் இதில் டேல பார்த்தீங்கன்னா டேல நம்ம வந்து இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹைல இருந்தது மார்க்கெட். ஸோ ஹையர் ஹைல இருந்தால் நெக்ஸ்ட் வந்து ஒரு கரெக்ஷன் வரணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக ஆன இது வந்து ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் டூல் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கரெக்ஷன் வந்து 0.618 வரையும் வரலாம். மினிமம் 0.3 வரையும் ஆச்சு வரலான்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ கரண்டாக வந்து 0.5ல தான் வந்து மார்க்கெட் இருக்கு. ஸோ இது ஃபர்தரா வந்து ரிவர்சல் கொடுக்காத வரையும் வந்து நம்ம வந்து ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம டேல பார்க்கறதுனால 1 ஹவர்ல வந்து 1 ஹவர்லேயே 15 மினிட்ஸ் இன்ட்ராடே பண்றப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஒரு ரிவர்சல் நடக்காத வரைக்கும் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு லோ டைம் ஃப்ரேம்ல ஒரு ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்கு. ஸோ 1 ஹவர்ல கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. ஸோ மேபி இது வரையும் கூட மார்க்கெட் வரலாம், இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு பாட்டம்ல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆயிடுச்சுன்னா இன்னும் வந்து ஒரு ஹியூஜ் ஃபால் நடக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டேல வந்து 618 வரையும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் நிஃப்டி இண்டெக்ஸோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் மூவ்மெண்ட் வந்து இதுதான். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி 618 வரலாம். ஆனால் ஃபர்தரா வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனா நம்ம வந்து ஃபால் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்விங் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லயோ 1 ஹவர்லயே கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸை சூஸ் பண்ணி பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது வந்து நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரெண்ட் எடுக்கணும். ஒன்று வந்து இந்த லெவல் வந்து பிரேக் ஆகுதா, இல்லைன்னா ஒரு ஸ்விங் கிரியேட் ஆகி அந்த ஸ்விங்கோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிட்டு ஃபர்தரா பை மூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். இன்னைக்கும் நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து எக்ஸாக்ட் லெவல்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். காலையில பார்த்தீங்கன்னா காலையில 9:54 வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 32,859 ரெசிஸ்டன்ஸ் ஆகும். சப்போர்ட் வந்து 30,868.95 சப்போர்ட் ஆகும். நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவல் பிரேக் ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் 30,250 ஆகும். செகண்ட் டார்கெட் வந்து நியர்பை 29,800 கிட்ட வந்து நம்ம வந்து செகண்ட் டார்கெட்டாகவும் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ
பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இன்னைக்கு வந்து குடுத்துடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 600+ பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து புக் பண்ண முடிஞ்சது. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த சார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ட்டு நம்புறோம். ஸோ ஃபர்தரா இதுவும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல ஒரு ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்கு மார்க்கெட். ஸோ இது ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்கு. ஃபர்தரா ஃபால் நடக்கணும். ஆனா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதா நெக்ஸ்ட் வந்து ஃபால் நடக்கும். இல்லைன்னா இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து ஃபால் ஆனதுக்கு ஒரு லோவர் ஆகி போயிட்டு மேபி நெக்ஸ்ட் ஃபால் வரலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். இன்கேஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா வந்து ஃபால் நடக்கிறதுக்கான செகண்ட் டார்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. ஓகே. இப்போ நிஃப்டி 50ல பாத்தீங்கன்னா டெக் மஹிந்திரா இந்த ஃபால்லயும் பாத்தீங்கன்னா 2.62% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட டெக்னிக்கல் ரீசன் பார்ப்போம். டெக் மஹிந்திரா பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதுவும் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்தரா நீங்க வந்து டெக் மஹிந்திரா நீங்க ட்ரேட் பண்ணோம்னா 1,005.05 ரெசிஸ்டன்ஸ் ஆகும். சப்போர்ட் வந்து இந்த லெவல் 962.20 வந்து சப்போர்ட்டாவும் நீங்க சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். பை டார்கெட் வந்து 1027.25 பை டார்கெட் ஆகும். $1026.45 வந்து பை டார்கெட் ஆகும். செல் டார்கெட் வந்து 943.55 செல் டார்கெட் ஆகும். நீங்க வந்து சூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். இதுதான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக் மஹிந்திரா. ஓகே. நம்ம 943ல ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த சப்போர்ட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 934.55 வரையும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இன்ட்ராடேன்றதுனால நம்ம வந்து இந்த சப்போர்ட்டையே வந்து நம்ம வந்து இன்ட்ராடே பண்றவங்க வந்து இந்த சப்போர்ட்டையே வந்து ஒரு டார்கெட் செல் டார்கெட்டாகவும் சூஸ் பண்ணிக்கோங்க. பை டார்கெட் வந்து 1026.45 சூஸ் பண்ணி ஃபர்தரா வந்து டெக் மஹிந்திரா வந்து ட்ரேட் பண்ணலாம். ஃபால்ல பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஓகே. டாடா மோட்டார்ஸ் வந்து நிஃப்டி ஆட்டோ பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா -4.28% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ டாடா ஸ்டீல் எடுத்தோம்னா இது வந்து 1 ஹவர்ல வந்து ட்ரெண்ட் லைன் வந்து எக்ஸாக்டா பிரேக் ஆயிட்டு மறுபடியும் அந்த லெவலை ரீட்ரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபால் கண்டினியூ ஆயிருக்கு. நான் திரும்ப சொல்றது இதுதான். எப்பயுமே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த லெவல் வந்து ரீட்ரேஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா செல் பண்ணலாம். அங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா செல் பண்ணலாம். இன்னும் கன்சர்வேட்டிவா நம்ம இருக்கு. நான் வந்து செல் பண்றேன். இன்கேஸ் ரிவர்சல் வந்து அதிகமா ஆயிட போகுது சொல்லி நினைச்சீங்கன்னா எந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆயிருக்கோ அந்த லோ வந்து ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த லெவல்ல வந்து நீங்க பிரேக் ஆகுறப்ப நீங்க ட்ரேட் எடுத்தா கூட செல்லுல வந்து ஒரு சம் டீசன்ட் அமௌண்ட் வந்து நீங்க புக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு ஃபர்தரா ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதோட டார்கெட் முடிஞ்சிருக்கான்னு பார்த்தோம்னா லோ ஹை லோவர் ஹை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் இன்னும் 618 கூட வரல. ஸோ நம்மளுக்கு வந்து மேபி 621.40 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லோவர் ஆகி போயிட்டு மறுபடியும் கண்டினியூ ஆகலாம். ஸோ ஃபர்தரா வந்து இது வந்து இன்னும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்விங் கிரியேட் ஆகுதா இல்லைன்னா ஃபர்தரா ஃபால் நடக்குதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்ப்போம். ஆனா பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்பிட்வீன்ல பை பண்ண வேணாம். பை வந்து இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. இந்த லெவலுக்கு மேல பை பண்ணுங்க. ஏன்னா ஒரு லோவர் ரிவர்சல் வந்தா கூட ஒரு கரெக்ஷன் தான். கரெக்ஷன்ல ட்ரேட் எடுக்கிறது எப்பவுமே வந்து
ஒரு நல்ல ட்ரேடா இருக்காது. ஒரு பெரிய ப்ராஃபிட் நம்ம புக் பண்ண முடியாது. எந்த பக்கம் வந்து மார்க்கெட் ஃப்ளோ இருக்கோ அந்த பக்கம் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். கரெக்ஷன் சைடு இருக்கக்கூடாது. ஸோ அதனால பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 661.90 மேல க்ளோஸ் வச்சுச்சுன்னா கேண்டில் நீங்க பை பண்ணுங்க. அது வரையும் வந்து செல்லுல இருக்கிறது தான் வந்து நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைட்டன் பாத்தீங்கன்னா -4.19% வந்து ஃபால் ஆயிருக்கு. டைட்டன் சார்ட் எடுப்போம். டைட்டன் பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்ல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ இது ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து இப்போ வந்து பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ 4 ஹவர்ஸ்னா நெக்ஸ்ட் வந்து 30 மினிட்ஸ்ல ஒரு சின்ன ஒரு லோவர் ஆகி போயிட்டு நெக்ஸ்ட் ஃபால் நடக்கலாம். ஆனா இதோட டார்கெட் வந்து இன்னும் முடியல. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல ஹெட் தான் வந்து நம்மளோட டார்கெட். ஸோ டைட்டன் ஃபர்தரா பாத்தீங்கன்னா ஹெட்டோட ஹையாக இருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ஃபர்தரா பாத்தீங்கன்னா 1305.50 அந்த லெவல் வரையும் வந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இடையில வந்து ஒரு சின்ன ஒரு லோவர் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது மூவ்மெண்ட் பார்ப்போம். ஆனா செல் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல வந்து எப்பவுமே ஹெட்டோட ஹை தான் வந்து அதோட டார்கெட்டா சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லெவல் தான் வருது. இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டும் இருக்கு இடையில. ஸோ அதனால பார்ப்போம். மேபி இந்த சப்போர்ட் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபால் நடக்கலாம். ஸோ 4 ஹவர்ஸ்ல நம்ம அனலைஸ் பண்ணதுனால 30 மினிட்ஸ்ல கிரியேட் ஆகிற ஒரு ஸ்விங்கை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நம்ம வந்து ட்ரேட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ -223.25 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட -2.14% வந்து ஃபால் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் டே பாத்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 10,000 to 10.25 என்ற ரேஞ்ச்ல வந்து நிஃப்டி ஆட்டோ செக்டார் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மேஜரா எல்லாமே வந்து ஃபால் தான் ஆயிருக்கு. இது மேஜரா பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா -4.44% வந்து ஃபால் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸோட சார்ட் பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு இந்த லெவல் வந்து கரெக்டா பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து ஃபால் நடந்திருக்கு. ஸோ இதோட டார்கெட் முடிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் டார்கெட் முடிச்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு 1 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ இடையில சப்போர்ட் இருந்துருக்கலாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஃபர்தரா வந்து ட்ரேட் பண்ணோம்னா ஒன்று இந்த லெவலுக்கு கீழே கேண்டில் வந்து 15 மினிட்ஸ்ல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த லெவலுக்கு மேல வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா பை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டாடா மோட்டார்ஸோட டெக்னிக்கல் ரீசன்ஸ் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா -3.85% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஹீரோ மோட்டார்ஸ் ஸ்டார்ட் பார்ப்போம். ஹீரோ மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து மேல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா நீங்க வந்து ஹீரோ மோட்டார்ஸ்ல ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 3519.05 என்றது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 3325.90 என்றது சப்போர்ட் ஆகும் சூஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் பிரேக் அவுட் வந்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா 3598.85 என்றது டார்கெட் ஆகும். சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா 3246.10 என்றது டார்கெட் ஆகும் சூஸ் பண்ணி ஃபர்தரா வந்து நீங்க ஹீரோ மோட்டார்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணலாம்.
நம்ம இது 1 ஹவர்ல அனலைஸ் பண்ணதுனால 1 ஹவர்ல இது பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் சார்ட் வேலிட். அப்பதான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். பிரேக் அவுட் கிடைக்காம வந்து அந்த லெவல் வந்த உடனே நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா மைனஸ் 913.85 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்கு. இதுக்கான டெக்னிக்கல் ரீசன்ஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 2.93% வந்து இண்டெக்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா 30,284.55 என்ற லெவலில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் மேஜராக ஃபால் ஆனது பார்த்தீங்கன்னா இண்டஸ்இன் பார்த்தீங்கன்னா மைனஸ் 4.02% வந்து ஃபால் ஆயிருக்கு. இண்டஸ்இன் பேங்க் சார்ட் பார்ப்போம். இண்டஸ்இன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிட்டு ஒரு மைல்டாக தான் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இண்டஸ்இன் பேங்க் ஃபால் ஆனதுக்கான டெக்னிக்கல் ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ப்ளஸ் வந்து ஒரு டபுள் டாப் நெக்லைன் பிரேக் அவுட், அதுக்கான ஃபுல் டார்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாவும் கண்டினியூஸாக ஃபால் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இண்டஸ்இன் பேங்க் வந்து ஃபால் ஆனதுக்கான டெக்னிக்கல் ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3.77% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் சார்ட் எடுக்கும். ஆக்சிஸ் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு இது ஒரு எக்ஸாக்டாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக வந்து ஃபால் ஆயிருக்கு. இதோட ஃபால் வந்து முடிஞ்சிச்சா இல்லைன்னு செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஹை லோ வரை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 0.648 முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு ரிவர்சல் போயிட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்விங் கிரியேட் ஆகலாம். ஸோ அந்த ஸ்விங்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தராக நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் ஆக்சிஸ் பேங்க்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3.53% வந்து ஃபால் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் சார்ட் பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயும் சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு எக்ஸாக்டா ட்ரெண்ட் லைன் வந்து ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 1481.10 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், சப்போர்ட் வந்து 1439.65 என்ற ரெசிஸ்டன்ஸ் ஆகும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம வந்து செல்லு தான் வந்து ஹெச்டிஎஃப்சியில் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு எக்ஸாக்டா ட்ரெண்ட் லைனையும் ரீட்ரேஸ் பண்ணிட்டு ஃபர்தராக வந்து ஃபால் நடந்திருக்கு. இதோட ஃபாலும் நம்ம செக் பண்ணுவோம் டார்கெட் முடிஞ்சிருச்சான்ட்டு. அது என்னன்னா நம்ம எப்பவே சொல்றதுதான் ஒன் டார்கெட் தான் வந்து மேஜர் சொல்லியிருக்கோம். ஸோ மேஜர் ஒன் டார்கெட்டும் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தரா இது வந்து ஒரு லோ ரைட் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்விங் ஃபார்ம் ஆகிட்டு பேஸ்ட் ஆன் பிரேக் அவுட் வந்து நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சியில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா மைனஸ் 158 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட மைனஸ் 0.61% வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா 25,865.30 லெவல்ல வந்து இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல மேஜரா பார்த்தீங்கன்னா எல்என்டி இன்ஃபோடெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 3.45% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான டெக்னிக்கல் ரீசன் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆயிருக்கு. எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிட்டு நல்ல ஒரு எங்கல்ஃப் கேண்டில் பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பையிங் நடந்திருக்கு. ஃபர்தரா நீங்க வந்து எல்என்டி இன்ஃபோடெக்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 411.4.90 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 3848.30 வந்து சப்போர்ட் ஆகும். நீங்க சூஸ் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் பிரேக் அவுட் வந்து நீங்க பையர் செல்ல எடுங்க. இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா உங்களோட டார்கெட் வந்து 4221.15 என்ற டார்கெட் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொன்னா 3738.50 வந்து நீங்க வந்து
செல் டார்கெட்டாகவும் சூஸ் பண்ணி ஃபர்தராக நீங்கள் வந்து எல்என்டி இன்ஃபோடெக்ல வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாக்குரி பார்த்தீங்கன்னா -5.45% வந்து ஃபால் ஆயிருக்கு. இதனோட டெக்னிக்கல் ரீசன் பார்ப்போம். இது வந்து ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் வந்து ஃபர்தரா வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இது ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் இதுல தான் இருந்தது மார்க்கெட். ஸோ சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இப்போ வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்ல வந்து மார்க்கெட் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த லைன் பார்த்தாலே மல்டிபிள் டெக்ஸஸ் இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் இருக்கிறது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்ல. ஸோ இப்போ நடந்ததுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் போகலாம். இன்கேஸ் இந்த லெவலையும் பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த லெவல் வரையும் கூட மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்தரா வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு மார்க்கெட்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் -260.85 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட -2.04% வந்து இண்டெக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா 12,495.90 லெவலில் வந்து ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் மேஜராக பார்த்தீங்கன்னா சிப்லா வந்து 0.35% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிப்லா சார்ட் வந்து நம்ம மார்னிங்கே வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 857 ஆகும், சப்போர்ட் வந்து 825.20 சப்போர்ட் ஆகும் நம்ம கொடுத்துருந்தோம். பை டார்கெட் வந்து 870.25 பை டார்கெட் ஆகும். செல் டார்கெட் வந்து 812 செல் டார்கெட் ஆகும் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ ஸ்டில் வந்து இந்த சார்ட் வந்து வேலிட் தான். ஸோ நாளைக்கு இன்கேஸ் பிரேக் அவுட் கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் செல்லானா நம்மளுக்கு வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். ஏன்னா இது ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பிளஸ் இது வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இது டபுள் டாப் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ ஃபர்தரா வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம வந்து தைரியமாக ட்ரேட் எடுத்துட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆரோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா -4.66% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஆரோ ஃபார்மா இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இது ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பையிங் நடந்திருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் ஹை போனதுனால எப்பவுமே நான் சொல்லுவேன், ஒரு ஹை போனோம் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு தான் நெக்ஸ்ட் ஃபர்தரா மூவ்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு லோ போனாலும் நெக்ஸ்ட் ஒரு லோவர் ஹை வரணும்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ஒரு ஹை போனதுக்கான அதுக்கான கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து ஃபுல்லா முடிஞ்சிச்சான்னு பார்ப்போம். லோ ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 0.5ல தான் இருக்கு. மேபி இந்த கரெக்ஷன் வந்து கோல்டன் ரேஷியோ வரையும் வரணும்னா நம்ம 618 வரையும் 935.70 லெவல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இங்க இருந்தா வந்து ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகுதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆகுற ஸ்விங் பேஸ் பண்ணி தான் நம்ம பேஸ்ட் ஆன் பிரேக் அவுட் பார்த்துட்டு பையோ செல்லோ நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்போ இடையில வந்து நம்ம பையோ செல்லோ எடுத்தோம்னா மேபி அது ரிஸ்கி ட்ரேடாக கூட அமையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது ஆரோ ஃபார்மா வந்து நெக்ஸ்டோட மூவ்மெண்ட் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.